கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களை மீண்டுமாய் இந்த ஆலயத்தில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படிங்கிறது போல் நீங்கள் எவ்வளவு தான் நம்ம டைட்டாக கொடுத்துட்டு இருந்தாலும் நீங்கள் திருப்பி ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்க. நீங்கள் ரொம்ப தைரியசாலி. அதனால் ஆண்டவரை நோக்கி தேடி வந்த பிள்ளைகள் வெறுமையாய் செல்லாதபடி கடவுள் பார்த்து கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் நம்ம கோயிலுக்கு வந்துடலாம், ஆனால் கோயிலுக்கு வந்தும் நம்ம எம்டியாக போகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால தான் நான் எப்போதுமே சொல்லுவேன், கோயிலுக்கு ரேஷன் கடைக்கு போயிட்டு வரவங்களாம் ரேஷன் வாங்கிட்டு வரதில்லை, ஹோட்டலுக்கு போகிறவங்களாம் சாப்பிட்றதில்ல. அங்கே போய் உட்காந்து சாப்பிடணும். ஹோட்டலில் போய் எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு வந்துடக்கூடாது இல்லையா? அதனால் சாப்பிட்டா தானே பசி அடங்கும். அதே மாதிரி கோயிலுக்கு வந்துட்டு போனால் பசி அடங்காது. வந்து செய்ய வேண்டியதை செய்யணும், ஆண்டவரோடு இருக்கணும், ஆண்டவர் கொடுக்குற இந்த வார்த்தை என்கிற உணவை உண்ணணும். இதுக்கு நீங்கள் தயாராக இருந்தால் தான் நீங்கள் வெற்றி அடைய முடியும். தயாராக இருக்கிறவங்க சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். இல்லை சாமி, அதெல்லாம் ஒன்றும் தயாரெல்லாம் இல்லை, நான் சும்மா தான் வந்திருக்கேன். பிரைஸ் தி லார்ட். ஏர்போர்ட்டுக்கு போனேன், பாம்பேக்கு போனேன். ஃப்ளைட்டில் டிக்கெட் போட்டிருந்தாங்க. அப்போது பசி, ஏன்னா ஃப்ளைட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கேருந்து வரும்போது 9 மணிக்கு இருக்க வேண்டிய ஃப்ளைட்டு 10:30க்கு போட்டாங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் தள்ளி போயிடுச்சு. எனக்கு அங்கேயும் ப்ரேயர் நடத்திட்டு வந்ததுனால சரியாக சாப்பிட முடியல. ஃப்ளைட்டை பிடிக்கணுன்ட்டு அவசர அவசரமாக கொஞ்சோண்டு சாப்பிட்டுட்டு ஓடி வந்தேன். எனக்கு பசி வந்துடுச்சு. சரி சாப்பிட்லாமேன்னு இப்படி போனேன் பாருங்கள். அங்கே போய் எவ்வளோ என்ன விற்கிது, ஏதோ இட்லி சாப்பிட்லான்னு இப்படி போய் பார்த்தா ஒரு தோசை ரேட்டு பார்த்தேன் பாருங்கள். மசால் தோசை 750 ரூபா. அப்படியே ஃபோன் எடுத்துகிட்டு ஹலோ அப்படின்ட்டு வந்துட்டேன். நம்ம 750 ரூபா கொடுத்து 10 பேர் திங்கிற தோசையை நம்ம ஒரு ஆள் தின்னோம்னா பாவம். அதுக்கு கொஞ்சம் நேரம் பசியோடு என்ன பண்ணிடலாம், நம்ம வீடு போய் சேர்ந்து ஒரு 12 மணிக்காவது சாப்பிட்டுடலாம் அப்படின்னு. பாருங்கள், ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்னா அந்த இடத்துல இருக்கிற நிறைவை நம்ம முதல்ல சுவைக்கணும் இல்லையா? அப்போ பாருங்கள், உலக பொருட்கள் எல்லாம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது. ஆண்டவருடைய கிருபை மட்டும் நமக்கு இலவசமாக கடவுள் கொடுக்குறார். ஏன்னா எல்லாரும் இதை வாங்கி உண்டு பெற்றுக்கொள்ளணும்னு. இன்றைக்கி மருத்துவ மூலிகைகள், மருந்து சொல்கிறோம் பார்த்தீங்களா? கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற மூலிகைகள் எல்லாம் நமக்கே என்னன்னு தெரியாது. இதெல்லாம் எங்கே இருக்குது? ரோட்டு ஓரமாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் நெல் வேணும்னா, கோதுமை வேணும்னா நீங்கள் விதைக்கணும், விதைச்சா தான் வளரும். ஆனால் இந்த மூலிகைகள் எல்லாம் யார் விதைக்கிறா? அதுவாக வளர்ந்து கிடக்குது பார்த்தீங்களா? காட்டில் மேட்டிலலாம் மூலிகை. அப்போ கடவுள் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். இந்த மனுஷனுக்கு என்ன தேவையோ அதை அவர் கொடுக்குறார். இந்த மூலிகையெல்லாம் அவர் விதைச்சி விடுறார். மண்ணுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு எது தேவை, இதை எடுத்து சாப்பிட்டா சுகர் போகுதுங்கிறாங்க, அதை எடுத்து சாப்பிட்டா கல் போகுதுங்கிறாங்க. பாருங்களேன், நம்ம செய்கிறதில்ல, அது அடுத்த பிரச்சனை. பாருங்கள், நான் இந்த இடத்துல தான் கடவுள் இந்த இறைவார்த்தைங்கிற ஆசீர்வாதத்தையும் இலவசமாக தூக்கி கொடுத்துட்ருக்கிறார். அதனால தான் நமக்கு எல்லாமே ஒரு பெரும்போக்காக போயிடுச்சு. அப்படி போகக்கூடாது. நேற்றைய தினத்தில் நம்ம முதிர்ச்சி நிலையை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? முதிர்ச்சி அடையணும், அதுதான் கடவுளுடைய விருப்பம். அந்த முதிர்ச்சி நிலையை தான் நம்ம பல்வேறு அடையாளத்தில் நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி பாருங்கள், நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ரொம்ப அழுத்தமான ஒரு செய்தி. இன்றைக்கி நற்செய்தி நம்ம பேதுரு கேட்குறார், இந்த செய்தி எங்களுக்கு மட்டுமா எல்லாருக்கும் தானா அப்படின்னு கேட்குறாரு. எல்லாருக்கும் இந்த செய்தி சொல்கிறீங்களா, எங்களுக்கு மட்டுமா அப்படின்னு. அப்போ கடவுள் என்ன சொல்கிறாரு? ஒரு ஓமையை சொல்கிறார். அப்போ என்ன ஓமையை சொல்கிறாரு? தலைவருக்கு, தம் ஊழியருக்கு வேளாவேளை படியலைக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரிய ஒரு அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் பார்க்கும்போது தன் பணியை சிறப்பாய் செய்து கொண்டிருக்கிறவன். அதில் எல்லாத்தையும் நான் வாசித்த நேரம் ஆகிடும். அதில் பாருங்கள், அவன் சரியாய் செய்யலைன்னா எப்படி அடிபடுவான். அந்த வார்த்தையை பார்க்குறோம் பார்த்தீங்களா? தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அமர்த்தியிருக்கிறவர் சரியாய் செய்யலை அப்படின்னா அவன் நன்றாக அடிபடுவான். அந்த வார்த்தையை பாருங்கள். அதில் எப்படி அடி வாங்குறது, யார் எப்படி அடி வாங்குவான்னு எழுதியிருக்கு பாருங்கள். விருப்பத்தை அறிந்திருந்தும், தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல், இந்த 2 கேட்டகரியை பிரிக்கி காட்டுறாங்க. விருப்பத்தை அது என்னன்னே தெரியல. இயேசு என்ன சொல்கிறாரு, தலைவருடைய விருப்பம் என்ன தெரியல.
ஆனால் அதனால் தெரியாமல் போய் தப்பு பண்ணிட்டான். அப்போ அவன் எப்படி அடி வாங்குவான்? அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். இப்போ இந்த அடி வாங்குற கூட்டம் யார்? இப்போ 2 பேரை பிரித்து காட்டுறாருல்ல, இது 2 பேரும் யார்? நம்மளையும் இந்த பைபிளை கடவுள் யார்கிட்ட கொடுத்துருக்கிறாரு? நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார். நம்ம கிறிஸ்தவர்களாகிய நம்மளையும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களையும். கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு இது தெரியாது என்னன்னு. அவங்க ஒரு பொதுவான சட்டத்தை வச்சு நடந்து போகிறாங்க. அவங்களுக்குன்னு சில கோட்பாடுகள் வச்சுருக்காங்க, மத கோட்பாடுகள். அவங்களுக்கு இந்த இது தெரியாது. ஆனால் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க தெரியாமல் தப்பு செஞ்சு அடி வாங்கும் போது கொஞ்சமாக தான் அடி விழுவோம். நீ எல்லாம் தெரிஞ்சு தப்பு பண்ணுறேன்னா உனக்கு அடி பலமாக விழுவ போகுது அப்படிங்கிறார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் இந்த இடத்துல மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். அப்போ நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சோதித்து அறியணும். நம்ம சும்மா உட்காந்துருக்கலைங்க. நேற்றைய தினத்தில் நான் 1 பேதுரு 2:9 சொன்னேனா இல்லைங்களா? 1 பேதுரு 2:9 நேற்று வாசியமில்ல, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழி மரபு. தெரிந்தெடுத்தார் உங்களை, அப்படி தானே? எங்கே தெரிந்தெடுத்தார்? கடவுள் நம்மளெல்லாம் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அதனால தான் நமக்கு சட்டம். ஒரு பையன் கேட்டான், ஏன் சாமி அவங்களுக்கெல்லாம் சட்டம் இல்லை, மற்றவங்களுக்கு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ நெருக்குதல்? கடவுள் உன்னை தெரிந்தெடுத்துட்டார். இப்போ நாங்கள் சாமியார் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? என்ன எதிர்பார்க்குறீங்களா இல்லையா? சாமியார்னா இப்படி தான் வரணும், அங்கி ஒழுங்காக போட்டுட்டு வரணும். திடீர்னு அங்கியில் கை இல்லாமல் சாமியார் அப்படியே போட்டுட்டு வந்தா நீங்கள் ஏற்றுப்பீங்களா? என்ன என்ன உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கை இல்லாமல் சட்டை போட்டு விட்டீங்களா? சாமியார் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு ஷர்ட் போட்டுட்டு பூசை வைக்க வர்றாரு. ஸ்டைலாக இருக்குது, நல்லா அழகாக, பரவாயில்லையா? என்ன சொல்கிறீங்க? ஓகேவா? அதான் நான் கேட்பேன், ஒருவேளை போப்பாண்டவர் சாமியார் சிஸ்டர்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் மக்கள் நீங்கள் எத்தனை பேர் பர்மிஷன் கொடுப்பீங்க? கை தூக்கி காட்டுங்க. கேள்வி புரியலையா? புரிஞ்சிருச்சா? கொஞ்சம் கை தூக்க மாட்டேன் சாமி, இந்த பாயல் யாரும். அப்போது சாமியாருங்க சிஸ்டருங்கன்னு வரும்போது ஒழுங்குமுறை எவ்வளோ கடுமையாக நீங்கள் வைக்கிறீங்க. நேற்றே சொன்னல, நீங்களும் குரு, உங்கள் பிள்ளைகளும் குரு, திருமுழுக்கு பெற்ற எல்லாருமே குரு, குருத்துவத்தில் இருக்கிறோம். அப்போ குருத்துவத்தில் இருக்கிற குழந்தைகள், குருத்துவத்தில் இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள், கணவர், மனைவி, குடும்பம் எப்படி வரணும்? அப்போ யோசிக்கணும்ல. இப்போ இங்கே நீ குரு, இப்போ நான் இங்கே குரு எல்லாம் போட்டிருக்கிறேன். இப்போ நான் ரூமுக்கு போயிட்டேன்னா குருவா இல்லையா? அங்கே நான் போய் ஜாலியாக இருக்கிறேன். ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு, ஒரு கோல மகள் அப்படின்னு நான் வாழ்கிறேன்னா நீங்கள் ஒத்துப்பீங்களா? சிஸ்டர் பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன பொறாம, சிஸ்டர் சாமியாருக்கு மட்டும் இந்த மாதிரி விட்டா நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு சேர்த்துக்கூடியா அப்படி. சிஸ்டர் சாமியாரையும் சிஸ்டரையும் சேர்த்துக்க, நம்ம என்ன நான் சேர்த்து தான் சிஸ்டர். பாருங்க, அப்போது இங்கேயும் நான் சாமியார் தான், அங்கேயும் நான் சாமியார் தான், அப்படி தானே? அப்போ நீங்கள் இங்கே குருன்னா அங்கேயும் யார் நீங்கள்? வெளியிலையும் யார் நீங்கள்? குரு தான். அப்போ இங்கே நீங்கள் கோயிலுக்கு வர்றப்போ மட்டும் நீங்கள் நம்ம நீட்டாக வருவோம், அங்கே வீட்டில் போய் எல்லாத்தையும் திறந்து போட்டுட்டு உட்காந்துருப்போம். சரி, வீட்டில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தை நான் சொல்லலை. வெளியில் போகும்போது ஆடை குறைப்பு, பிள்ளைகளுக்கு பார்த்திங்கன்னா அவமானத்தின் ஆடை, ஏன்னா அது குருத்துவ அபிஷேகத்தில் இருக்குங்கிறத அந்த குழந்தைக்கு உணர்த்த வேண்டியது யார்? நீங்கள் தானே. அப்போ நீங்கள் உணர்ந்தால் தானே அது உணர்த்த முடியும். இப்போ நம்ம வாயில் கெட்ட வார்த்தை வரக்கூடாது இல்லையா? ஏன் வரக்கூடாது? நீங்கள் இயேசு கிறிஸ்து, நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய குருத்துவத்தில் இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து இப்போ உங்களுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை பேசுனா நீங்கள் என்ன நினைப்பீங்க? சாமியார் கெட்ட வார்த்தை பேசுனா அவங்கள திட்டினா என்ன நினைப்பீங்க? ஐயோ, இன்னும் அந்த சாமியார் இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னு. ஒரு பங்கில் அப்படி தான், சாமியார் கெட்ட வார்த்தை பேசிட்டாரு, வீட்டில் போய் சொல்லிட்டாங்க, வீட்டிலேருந்து எல்லோரும் சாமியார் அடிச்சுவிட்டாங்க. அடிக்கிறாங்களே, எதுக்கு எப்படியா நீ பேசலாம் அப்படின்னு. அப்போ நீங்கள் எப்படி பேசலாம்?
இப்போ நம்ம எல்லாமே தராசில் வச்சு பார்க்கணும்ல. எங்களுக்கு தராசு வந்து ஒரு மாதிரி கடவுள் தூக்குவார், உங்களுக்கு ஒரு மாதிரி தூக்குவாரா? ஒன்றும் தெரியல சாமின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. நீங்கள் ஒன்றும் தெரியல, எங்களுக்கு இதெல்லாம் தெரியல. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு மகனுக்கு கற்பிப்பது போல நான் உனக்கு கற்பித்து தரேன். நீங்கள் புரிஞ்சுக்கணும், இது தெரியாமல் இருக்கக்கூடாது. நிறைய வயசானவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க சாமி, நான் வயசாகி போச்சு சாமி அப்படின்னு இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. ஊரு கதை பேசுகிறதுக்கும் வீட்டில் இருக்கிறவங்களெல்லாம் உலையில் போட்டு அள்ளி அவிக்கிறதுக்கும் நமக்கு தெரியுது. அப்போல்லாம் வயசாகி போடுறது தெரியல. ஆனால் இந்த ஆண்டவரை பற்றி பேசும்போது மட்டும் மக்களாம் வயசாகி போச்சு சாமி, நமக்கு ஒன்றும் தெரியாது. நீ தான் சீக்கிரம் போக போகிறீங்க, லைனில் முன்னாடி ஜாக்கிரதையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். அதனால் வயசாகி போச்சு, எனக்கு இன்னும் வயசுக்கு வரல, நான் இப்போ தான் யூத்தில் இருக்கிறேன், இளமையாக இருக்கிறேன், எல்லாத்தையும் நான் என்ஜாய் பண்ணிவிட்டு பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். என்னங்க வண்டி வாங்கி கொடுத்தாங்க இன்றைக்கி ஒரு அப்பா அம்மா, KTM வண்டி எடுத்துக்கிட்டு ஓட்டு போகிறான். காலையில் போகிறான், சாயந்தரம் தூக்கிட்டு வராங்க. முடிஞ்சிச்சு கதை. நினச்சாங்களா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு? இது ஒன்று நடக்கலை, இது மாதிரி பல விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம பின்னாடி வாலிப பிள்ளைகள் நினச்சிக்கிறாங்க நம்ம இன்னும் 50-60 வருஷம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட தேடி, அதுக்கப்புறம் நீ எப்போ சாவனே தெரியாது, யார் எப்போ சாவோம்னு தெரியாது. அது திருப்பி வச்சுருங்க தம்பி, அங்கிட்டு திருப்பி வச்சுருங்க. ஓகே, பாருங்கள். இப்போ பாருங்கள் ஒரு ஃபேனை வந்து தம்பி திருப்புறாரு. எதுக்கு திருப்புறாரு? மைக்கில் புஷ்ஷுன்னு சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது, அப்படி தானே? இது ஒரு டிஸ்டர்பன்ஸ். அப்போ வாழ்க்கையில் எதெல்லாம் டிஸ்டர்பன்ஸோ அதெல்லாம் நம்ம தள்ளி வச்சு ஆகணும், திருப்பி ஆகணும். பாருங்கள், வாழ்க்கை பாடம். பிரைஸ் எல்லாம். தண்ணி வச்சுருக்குறாங்க, எதுக்கு வச்சுருக்குறாங்க? எதை பண்ணாலும் குடிச்சிட்டு பண்ணு சாமி, அப்படியா? ஜீவ தண்ணீரை குடிக்கணும் நீங்கள். பிரைஸ் தி லார்ட். ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நீரூற்றாய் வாரும் போதகரே. பார்த்தீங்களா? அப்போ ஜீவ நீரூற்றை நான் உங்களுக்கு கொடுப்பேன். அப்போ இந்த ஜீவ நீரூற்றுனா என்ன? அதை குடிக்கிறவங்க உள்ள பொங்கி எழும் ஊற்றாக அது மாறும். பார்த்தீங்களா? அப்போது குருத்துவ ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிற நாம் இந்த ஜீவ நீரூற்றினுடைய பிள்ளைகளாக மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தான் நம்மளெல்லாம் பெயர் சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். We are all selected people. எப்படி நாங்கள் செலக்டட் ஒன்ஸோ அதே போல் நீங்களும் செலக்டட் பீப்புள். நம்ம மக்கள் மத்தியில் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம வித்தியாசமாக வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்தால் மட்டும்தான் கடவுள் நம்மளுக்கு பாஸ் மார்க் போடுவார். இந்த வார்த்தை வருது பார்த்தீங்களா? மிகுதியாக கொடுக்கப்பட்டவனிடமிருந்து இன்னும் மிகுதியாக எதிர்பார்க்கப்படும். யார் இந்த மிகுதியாக கொடுக்கப்பட்டவங்க? நம்ம தான். அதான் 1 பேதுரு 2:9, நீ தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு. எங்கே தெரிந்தெடுத்தார்? தாயின் கருவிலேயே தெரிந்தெடுத்துட்டார். பிள்ளை பெற்றவங்களாம் கை தூக்கி காட்டுங்களேன். பிள்ளை பெற்றெடுத்த ஆட்கள்லாம் கொஞ்சம் கை தூக்கி காட்டு. சிஸ்டர்ஸ் தூக்கிடாதீங்கப்பா, ஏதாவது என்னமோ கேட்குறாரு, எல்லோரும் தூக்குறாங்கன்னு. ஒரு அம்மா வயசான சிஸ்டர் என்னன்னு தெரியாமல் தூக்கிவிட்டாங்க. தூக்குங்க நல்ல ஒரு தடவை. வெரி குட், வெரி குட். நிறைய ஆம்பளைங்க நம்ம யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டாங்க, அதனால் கை தூக்கிட்டாங்க. பாருங்கள், இப்போ பெண்களுக்கு தெரியும் தானே, வயிற்றில் குழந்தை வரும்போது எத்தனை நாளில் குழந்தை வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும்? குழந்தை வயிற்றுக்குள்ளே வந்துருச்சு, கன்சீவ் ஆகிட்டீங்க, எத்தனை நாளில் தெரியும்? 3 மாதமா? இயேசுவே ரட்சியம். டாக்டர் வந்து உங்களை கையை பிடிச்சி சொல்லுவார் இல்லையா, இந்த சினிமா படத்துலலாம் பழைய படத்துலலாம் பார்ப்போம், 2 உசுறு துடிக்குதுமா அப்படின்னு வரல. நல்லா அப்போ பார்த்தது, இப்போ பார்க்கல. இப்போல்லாம் யாரும் கையை பிடிச்சி பார்த்தா சிரிப்பாங்க இல்லையா? ஆனால் இதில் இருக்குது, நாடி துடிப்பில் இருக்கும். எப்படி துடிக்கும்? ஒரு ஆளுக்கு துடித்தா லேப்டாப் 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 அப்படி துடிக்கும். அம்மாவுக்கு கன்சீவ் ஆகிட்டாங்க, 2 உசுறு துடிக்கும், டிஸ்டர்ப்டு. அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சிக்குவாங்க டாக்டர்ஸ், அந்த வில்லேஜ் டாக்டர்ஸ்லாம் கண்டுபிடிப்பாங்க. அப்போ பாருங்கள், 40 நாள் 45 நாள்லேயே டாக்டர் சொல்லிடுவாங்க நீங்கள் அம்மாவாயிட்டீங்க. அதுக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு. எப்படி தெரியும்? சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு அந்த டேஸ் எல்லாம் மாறும். அப்புறம் சில சாப்பாடை பார்த்தா வாமிட்டாக வரும், சோறு தின்ன பிடிக்காது, ஒமட்டிக்கிட்டு வரும். சில சாமானை பார்த்தா சாப்பிடணும்னு தோணும். என்னது அது? மாங்காய் புளிப்பு இதெல்லாம் பார்த்தோன்னே சாப்பிடணும்னு தோணும். சிஸ்டர்ஸ்லாம் பார்க்குறாங்க.
சிம்டம்ஸ்லாம் கரெக்டாக சொல்கிறான். ஆளை பார்த்தாலும் ஒரு மாதிரியாக இருக்கிறார் இவர். அதான் சொல்லுவேன் இல்லையா, இது எவர் இப்போ இருக்கிற நெவர் டெலிவரி. பல வருஷமாக இப்படியே தான் இருக்குது. ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஒரு குட்டி பாப்பா வந்து அவங்க அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு என்னம்மா செக்கப்லாம் போறியா, நல்லா இருக்கா அப்படின்னு இந்த பாப்பா வந்து பக்கத்தில் நின்று அம்மா வயிற்று தொட்டுட்டு இருந்துச்சு. யார் உள்ளே இருக்கா அப்படின்னு கேட்டேன். பாப்பா 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 அப்படின்னுச்சு. கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பேசி இருந்துட்டு நான் மற்றதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த குட்டி பாப்பா வந்து என் பக்கத்தில் நின்றுச்சு. ஏன்னு சிரிச்சிச்சு. சரி அழகாக வருதே குழந்தைன்னு சொல்லி தூக்கி மடியில் உட்கார வச்சேன். கொஞ்ச நேரத்தில் அம்மா 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 அப்படின்னுச்சு. அது என்ன பாப்பா அப்படின்னுச்சு. இது உடனே வயிற்ற காட்டி பாப்பா பாப்பா பாப்பா. அதுக்கு என்ன தெரியும், வீக்கமாக இருக்கிறதெல்லாம் பாப்பா. அப்போ பாருங்கள், இந்த குழந்தை கடவுள் ஒரு ஒரு உண்மை இந்த இடத்துல சொல்கிறார். ஒரு தாய் ஒரு குழந்தை வந்திருக்குன்னு தெரியும், அது என்ன ஆனா பின்னான்னு தெரியாது. குழந்தை வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 40 நாள். குழந்தை தன்னுடைய வயிற்றில் உருவாகிடுச்சு அப்படின்னு உணர்றதுக்கே 40 நாள். அதுக்கப்புறம் தான் அதுக்கு போய் கர்ப்பப்பையில் உட்காந்து அது வளர ஆரம்பிக்குது. நீங்கள் போய் கணவன்கிட்ட சொன்னால் தான் தெரியும். 41வது நாள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வருவாங்க, அப்போ தான் அவங்களுக்கும் தெரியும். நீங்கள் சொன்னீங்கன்னா கணவன் 41 நாள். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, உன் தாய் உன்னை அறிந்து கொள்ள 40 நாள் எடுத்துக்கொண்டாள், தந்தை உன்னை அறிந்து கொள்ள 41 நாள், உலகம் அதற்கு மேலே. ஆனால் நீ உருவான அந்த நேரமே நான் உன்னை அறிவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன்னை நானே தெரிந்து கொண்டேனே மகனே மகளே. பார்த்தீங்களா, உன் பெயர் சொல்லி நான் அழைத்தேனே. நேற்றே சொன்ன பேப்டிசம்லாம். அப்போ கடவுள் தாயின் கருவிலேயே நம்மளை தெரிந்தெடுத்துட்டாரு. நீ வெளியில் வர வரைக்கும் காத்திருக்காரு, அவ்வளோதான். ஏன்னா உன் தலையில் தண்ணியை ஊற்றி உன்னை குளிப்பாட்டி உன்னோட பாவத்தெல்லாம் போக்கி உனக்கு பெரிய அபிஷேகத்தை கொடுக்கறது. அப்போ இப்படி பெரிய ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்து இதான் தெரிந்தெடுத்தல். அப்போ யூ ஆர் சோசன் ஃப்ரம் யுவர் பர்த். உங்களுடைய பிறப்பிலேயே கடவுள் உங்களை தெரிந்தெடுத்தார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் இல்லையா? அப்போ கடவுள் என் மேலே இவ்வளவு ஒரு நம்பிக்கை வச்சுருக்கிறாரு. அப்போ நான் அதனால தான் அகுஸ்தினார் வந்து அப்படியே ரொம்ப அறிவாளியான மனுஷன், ரொம்ப அறிவு அவருக்கு. ஆனால் அந்த அறிவை என்ன செஞ்சிட்டார், உலகத்துக்குள்ளே பயன்படுத்திட்டார். அந்த அறிவை பயன்படுத்தி நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணார், நிறைய சாதிச்சார், சுற்றினார். கையில் காசு வந்துச்சு, காசை வச்சுக்கிட்டு எல்லாம் சுற்றிட்டு வந்தார். பாருங்கள், அவர் எப்போ கடவுளை அறிந்து கொண்டாரோ, கடவுளை அறிந்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையை அப்படியே மாறியது. அவருடைய அந்த கன்ஃபெஷனுங்கிற அவருடைய புத்தகத்தில் அவர் சொல்கிறாரு, லேட் ஐ ஹாவ் லவ்டு தி அப்படிங்கிறார். ரொம்ப லேட்டாக அவங்கள நான் அன்பு செஞ்சுட்டேன் ஆண்டவர், இவ்வளோ லேட்டாக அவங்கள இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ தான் நான் அன்பு செய்கிறேன். தெரிஞ்சிருந்தா, நீங்கள் இவ்வளோ நல்லவர் என்று தெரிஞ்சிருந்தா நான் எப்போவோ உங்களை அன்பு செய்திருப்பேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர். ஒரு பாட்டு ஒன்று இருக்கு, அதை பாடுவோமா? நம்ம எவ்வளவு பெரிய பாவிகள், எவ்வளோ பெரிய பலவீனர்கள். நீங்கள் நினைக்கலாம், நான் வந்து வெளியில் எல்லாருக்கும் நான் பெரிய நல்லவன்னு தெரியும்ப்பா, ஆனால் உள்ளுக்குள்ளே நான் ரொம்ப பலவீனமான ஆளுப்பா, நான் போய் இதை செய்யலாமா, நான் போய் இப்படி நிற்பேன். சில பேர் வாசிக்க வாங்கன்னா அதுக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை ஃபாதர். ஒருத்தர் கோயிலுக்கு வெளியே நிற்கிறார், அவர்கிட்ட சொல்கிறேன், கோயிலுக்கு வெளியே நிற்காதீங்க. நான் ஏன் கோயிலுக்கு வெளியே நிற்கிறேன்னு தெரியுமா? ஒரு சகோதரி நான் சொல்கிற பிரசங்கத்தை ஒருத்தருக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அனுப்பி நீங்கள் இப்படி கோயிலுக்கு வெளியே நிற்கிறீங்க, இப்படி வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் பேசுவான், அவர் அப்படியே பேசுகிறாரு, கொஞ்சம் கோபமாக பேசுகிறாரு, என்ன கண்டதையும் பேசுகிறாரு இருந்தாலும் அப்படி இப்படின்ட்டு. நான் எதுக்கு வெளியே நிற்கிறேன்னு எனக்கு தெரியும், நான் தகுதியற்றவன். கடவுள் உங்களை தகுதியற்றவன், நீங்கள் தகுதியற்றவர்ன்னு நீங்கள் யார் உங்களை திருப்பிட்டுக் கொள்வதற்கு? கடவுள் தானே திருப்பிடணும், நான் தகுதியற்றவனா இல்லையான்னு. கடவுள் தகுதியற்ற என்னை தெரிந்தெடுத்தாருன்னு தான் பைபிளில் எல்லாமே வாசிக்கிறோம். இப்போ தகுதியற்ற நீங்கள் முதல்ல கடவுளுக்கு நல்ல மனசை கொடுக்கணும், அதுதான் தகுதி. கடவுள் நம்மளை பலவீனத்தில் தான் நம்மளை தெரிந்தெடுத்துக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்ம செயல்பட முடியாதபடி நம்மளை பின்னாடி இழுக்கிறது எது? பிசாசு. பிசாசு தான் நம்மளுக்கு அந்த எண்ணத்தை வைக்குது, நீ தகுதி இல்லை, போய் பின்னாடி உட்காந்திக்கோ, நீ போய் வாசிக்க தகுதி இல்லை. ஆண்டவர் பலவீனர்களை கொண்டு தான் இந்த உலகத்தை வழிநடத்திட்டு இருக்கிறார். அதனால பலவீனர்களாகவே இருங்கன்னு நம்ம சொல்லலை. நீங்கள் செயல்படும் போது உங்கள் பலவீனத்தை அவர் பலனாய் மாற்றுவார். பிரைஸ் தி லார்ட். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும்
விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார். கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், விடுதலை தருகிறார், தருகிறார். சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. Praise the Lord. ஹல்லேலூயா. அதனால தான் கடவுள் பாருங்கள் நல்லவர்னு நம்ம சொல்கிறோம். அதனால் நம்ம பலவீனத்தை நோக்கி பார்க்காதீங்க. பலவீனத்திற்கு மத்தியில் கடவுள் வச்சிருக்கிற திட்டம், ஒரு செடி நட்டு வைக்கிறோம், ஒரு ரோசாப்பூ செடி நட்டு வைக்கிறோம். எதுக்கு நட்டு வைப்போம்? ஒரு பூ பூக்கணும் அப்படின்னு தானே. அதானே நம்மளுடைய எண்டு ரிசல்ட். அதானே ஒரு தென்னை மரம் நட்டு வைக்கிறோம். எதுக்கு நட்டு வைக்கிறோம்? ஒரு தேங்காய் காய்க்காதா அப்படின்னு. சப்போஸ் நீங்கள் உரம் போட்டிங்க, தண்ணி ஊற்றுனீங்க, சில வருடங்களாக நீங்கள் பார்த்துட்டீங்க, மரம் நல்லா வளர்ந்துருச்சு, செடி வளர்ந்துருச்சு, ஆனால் பூக்களை காய்க்கலை. பொறுத்து பார்த்துட்டு கடைசியாக நீங்கள் என்ன செய்வீங்க? பாருங்க, அப்பா கரெக்டாக அடிச்சிட்டார், தட்டு சாமி, அவ்வளோதான், தலையை தட்டி டீ போட்டு போயா. ஜட்ஜு நிறைய கோர்ட்டில் கேஸ் எல்லாமே அப்படியே பெண்டிங்கில் நிற்கிது. அப்பாவை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சோம்னா என்னடா பண்ணாவன் எட்டி பார்த்தானா, அவன் கண்ணை நோண்டி விட்றா போட. கேஸ் நிறைய முடியாமல் இருக்குது. உங்களை மாதிரி ஆளை தான் ஜட்ஜு ஆக்கி விட்டோம்னா உடனே என்ன பிள்ளைய கையை பிடிச்சானா, அவன் கையை வெட்டி விட்றான் போட. வெரி குட். நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு. யோசிக்கவே இல்லை பார்த்தீங்களா? நான் யோசித்து சொல்கிறேன் சாமி. கொஞ்சம் பேர் நீங்கள் முழிச்சிட்டே இருந்தீங்க, இவன் எது சொன்னாலும் ஏதாவது சொல்லுவான், எதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனால் அவங்க இதுதான் நார்மலாக எல்லாத்துக்கும் உள்ளத்தில் வர்றது. கடைசி முடிவாக தான். சப்போஸ் இந்த மரம் கேட்குது, என்னை வெட்டாத, என்னத்துக்கு வெட்ட போகிற, ஜட்ஜ்மெண்ட் எழுதியா, எதுக்கு என்னை வெட்டுற அப்படின்னா என்ன எழுதுவீங்க நீங்கள்? ஓ மரமே, நான் உன்னை எதற்காக இந்த இடத்துல வைத்தேனோ அதை நீ செயல்படுத்தவில்லை. நீ பூத்து குலுங்குவாய், காய்த்து பெருகுவாய் என்று நான் நினைத்தேன். என்னை கலங்கடித்தாய், கேவலப்படுத்தினாய், உன்னை நம்பிய என்னை அவமானப்படுத்தினாய். இதெல்லாம் எழுதுவோம்ல. உன்னால் நான் இவ்வளோ பாதிக்கப்படுறேன், அதனால்
நீ இங்கே வாழ தகுதியற்றவன், அதனால் நீ இந்த இடத்துல இருந்து நீர் அது அழிக்கப்பட வேண்டிய ஒரு கருவி அப்படின்னு தானே சொல்லுவோம். இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு. பைபிளில் ஒரு கதை வருது இல்லையா, ஒரு அத்தி மரம் காய்க்கலை, குழி வெட்டி எல்லாம் பார்த்து எல்லாம் போட்டாச்சு. தோட்டக்காரர் வந்து பார்க்குறாரு, என்னையா அந்த மரம் காய்ச்சி கோகோன்னு கறக்குதா, ஒன்று வெட்டிடுறேன். தோட்ட தொழிலாளி ஓடி வந்து காலில் விழுவுறான், ஐயா இவ்வளோ நாள் பொறுத்துட்டோம், இன்னும் 1 வருஷம், இன்னும் 1 வருஷம் பொறுத்துக்கோம், நீங்கள் பொறுத்துருங்க, காய்க்கலைன்னா என்ன செஞ்சிடலாம், வெட்டிடலாம். இப்போ வெட்டினாங்களா விட்டுட்டாங்களா? வெட்டிட்டாங்களா அந்த மரத்தை, இல்லை விட்டுட்டாங்களான்னு கேட்குறேன். கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க, ஐயோ ஏதாவது நீயே சொல்லிட்டு போயா, எல்லாம் நீயே வாங்கிக்க சாமி அப்படி. அதை வெட்டினாங்கன்னு சொல்லலை, விட்டுட்டாங்கன்னு சொல்லலை, ஆம்பிகுவஸ்ன்னு சொல்லுவாங்க. முடிவு தெரியல பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக விட்டுட்டாங்க. அது என் முடிவே சொல்லலை. ஏன்னா முடிவு அவங்க சொல்ல விரும்பலை, அந்த மரம் தானே சொல்லணும். அந்த மரம் எங்கே இருக்குது? அந்த மரம் வந்து இப்போ கோயிலில் உட்காந்துருக்கு. அப்போ இந்த மரம் தான் சொல்லணும். அப்போ பாருங்கள், இப்போ ஆண்டவர் உங்களை தான் சொல்லியிருக்கிறார், என்ன தான் சொல்லியிருக்கிறார். இப்போ நான் என்ன சொல்லணும், வெட்டிருங்க ஆண்டவரே அப்படி சொல்ல முடியுமா? ஆண்டவரே கொஞ்சம் தயவு கூர்ந்து, பின்னாடி நிறைய வேலை இருக்குது ஆண்டவரே, பிள்ளை குட்டையெல்லாம் கொஞ்சம் தூக்கி விட்டுறேன் சொல்கிறோம்ல. அப்போ ஆண்டவர் பொறுத்து இருக்கிறார், பொறுமையோடு காத்திருக்கிற தேவன். பிரைஸ் தி லார்ட். அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானே காத்திருக்கிறாரு. அவர் ஒன்றும் இல்லாமல் நம்மளை வெறுமையாக வைக்கலையே. அதான் சொல்கிறோம், கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்கள். நேற்றே நான் சொன்னேன், ரெட்ரீட் அப்படிங்கிறது ரீட்ரீட் பண்ணி பாருங்கள். கடவுள் எவ்வளோ ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், எவ்வளோ அறிவை கொடுத்தார், ஆற்றலை கொடுத்தார். அப்போ நான் திரும்பி பார்க்கணும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறேன், கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன், நான் நன்றி சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஆசீர்வாதம் கொட்டியிருக்கிறார். இன்றைக்கி எல்லோரும் கேட்பாங்க, ஒரு ஏதோ ஒரு செமினேரியில் டீச் பண்ண வந்த ஒரு ஃபாதர் என்னை பற்றி சொன்னாராம். ஆள்பட்டு ஊராக போய் பிரசங்கம் வைக்கிறாரு, செம காசு அவர்கிட்ட வருது கொட்டுது அப்படின்னாராம். நானும் தான் பார்க்குறேன் எங்கே தான் கொட்டுது அப்படி. ஏன்னா இன்டர்பிரேட் பண்ணுறவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க. எதுக்கு நான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன், நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்குறேன். ஒன்றுமில்லாமல் நின்ற என்னை கடவுள் இந்த இடத்துக்கு தூக்கிட்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆயிரமான பேர் இருக்கிறாங்க. கடவுள் எனக்கு எல்லாத்துக்கும் அற்புதம் செய்திருக்கிறாரு. ஆனால் எனக்கு ஒன்றுமில்லாத என்னைய அவர் இவ்வளோ தூரம் தூக்கி அந்த கருவிலே, தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய், அந்த பாட்டில் அழகான வரிகள்லாம் வரும். குனிந்து தூக்கி நீரே, பெரியவன் ஆக்கி நீரே, அளவே இல்லாமல் ஆசீர்வதித்தீரே, மறப்பேனோ அதை மறப்பேனோ அப்படி இந்த பாட்டு வரி வரும். நான் நினச்சி பார்க்குறேன், என்னை குனிந்து தூக்கினார். நான் எவ்வளோ பலவீனன், எவ்வளோ ஒன்றுமில்லாமல் கிடந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு மட்டும்தானே தெரியும். அப்போ நான் அந்த கடனை திருப்பி அவருக்கு எப்படி செலுத்துவது, அதுக்கு தான் நான் நிற்கிறேன் இங்கே. அப்போ நீங்களும் செயல்படுகிற பிள்ளைகளாக மாறணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அப்போ மரம் வெட்டிடுவோம், பலன் கொடுக்கலன்னா ஆண்டவர் பொறுத்து இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, நானும் உன்னை ஒரு திட்டத்தோடு தான் படைத்தேன். செடிக்கும் கொடிக்கும் திட்டம் இருக்குது, நான் சும்மா வைக்கலை. இந்த மரம் இந்த கனி தான் கொடுக்கணும். தென்னை மரம் தேங்காய் தான் கொடுக்கும், மாமரம் மாங்காய் தான் கொடுக்கும். அது பலனை செய்யுது. அதை செய்யலைன்னா நீ ஜட்ஜ்மெண்ட் அது மேலே எழுதுற, நீ வாழ தகுதி இல்லைன்னு. ஏன்னா நீ அந்த மரத்தை உருவாக்கலை, அந்த மரத்துக்கு எந்த ஒரு சக்தியும் நீ கொடுக்கல. ஆனாலும் நீ என்ன செய்கிற, அதுக்கிட்டேருந்து எதிர்பார்க்குற இது இந்த பலனை கொடுக்கணும்னு. அப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்குறாரு, எதுவுமே செய்யாத நீ அந்த மரத்திடமிருந்து ஒரு பலனை எதிர்பார்த்து அது செய்யலைன்னா நீ ஜட்ஜ்மெண்ட் எழுதுறியே. எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று எதிர்பார்க்குறேனே, அப்போ நான் அதை ஜட்ஜ்மெண்ட் எழுதக்கூடாதா? நான் எழுதட்டுமா கேட்குறாரு. நம்மக்கிட்ட தான் பதிலை விட்டுட்டு காத்துட்டு நிற்கிறாரு. ஆண்டவர் நம்மளை கொல்ல விரும்பாத கடவுள், நம்மளை அழிக்க விரும்பாத கடவுள். அவர் பாசத்திற்குரிய நல்லவர்னு அதனால தான் சொல்கிறோம். அவர் நன்மையினுடைய முழுமையின் அடையாளமாக இருக்கிறார். நம்ம தான் என்ன செய்கிறோம், நம்ம வீட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா, ஏன் ஆண்டவரே இப்படி பண்ணினீங்க, ஏன் என் பிள்ளைய கொண்டுட்டீங்க, ஏன் என் பொண்டாட்டியை கொண்டுட்டீங்க,
ஏன் என் வீட்டில் இப்படி இடி உழுவ வச்சிங்க? பழிபாவத்தெல்லாம் நம்ம தான் தூக்கி ஆண்டவர்கிட்ட வைக்க. அவர் என்னமோ யாரை காலை தள்ளி விடலாம், எவனை வண்டிக்கு உள்ளாடி தள்ளி விடலான்னு ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறது போல். நம்ம பிள்ளைங்க கொழுப்பெடுத்து போய் எங்கேயோ அப்படி இப்படி ஓட்டி எங்கிட்ட விழுந்துருச்சு. நம்ம ஏதோ கவனக்குறைவினால எங்கேயோ போய் நம்ம விழுந்துட்டோம். அது நம்மளுடைய பலவீனம். அப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் பொறுத்து கொண்டு நம்மளுக்கு காத்துட்டே இருக்கிறார். பிள்ளைகள் மனம் மாற மாட்டார்களா? யோனா சொல்கிறாரு, நான் போய் நினிவே நேரத்தில் நான் சொல்ல மாட்டேங்க. ஏன் சொல்லணும்? அவர் கடவுள் மன்னிச்சிட்டாரு நினிவேய. சொல்கிற கோச்சிக்கிறார் யோனா. இதுக்கு தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன எதிர்பார்த்துருக்காரு? அழிச்சு தோசம் பண்ணி அந்த ஊர் அழிகிறத பார்க்கணும். ஏன்னா நான் அதுதானே இவர் சொல்லிட்டு போகிறாரு, இந்த ஊர் அழிய போகுது, இந்த ஊரில் ஆண்டவர் கோபத்தை வைக்க போகிறாருன்னு. ஆனால் இவர் சொன்னதெல்லாம் பொய்யா போச்சு. அவன் காப்பாற்றிக்கிட்டான். அவங்க சாக்கு உடை கொடுத்து மாற்றி மனம் மாறி தப்பிச்சுக்கிட்டாங்க. அதை பார்க்க முடியல இவரால். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு சூறை செடி அது கொஞ்ச நேரம் காஞ்சி போச்சு. அவர் அடையாளத்தை கொடுக்குறாரு. அப்போ ஒரு எனக்கு நிழல் கொடுத்துக்கிட்டு இருந்த செடியும் பிடிங்கி விட்டீங்களே அப்படின்னும் போது அவர் சொல்கிறார், ஒரு சூறை செடி, ஒரு காட்டு செடி இப்படி காஞ்சி போனதுக்கே நீ இவ்வளோ கவலைப்படுறியே? இந்த பிள்ளைகள் வளம் எது இடம் எது என தெரியாதவர்கள் 1,00,000க்கு மேற்பட்டவங்க இருக்கிறாங்க. என் பிள்ளைகளை நான் எப்படி அழிப்பேன்? இதுதான் நம்ம கடவுள். அதனால தான் பிள்ளைகளை கடவுள் பொறுமையோடு காத்திருக்கிறார். அப்போ காத்திருக்கிற தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ என்ன செய்யணும்? உன் அறிவையும் உன் ஆற்றலையும் பயன்படுத்தி மிகுந்த கனி கொடுக்கணும் நீனு. அதுதான் கடவுள் விரும்புகிற காரியம். நேற்றே அதான் சொன்னோம். யோவான் 15:8 நம்ம பார்த்தோம். மிகுந்த கனி தந்து என் சீடராக இருப்பதே தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. அப்போ இதுதான் இன்னைக்கு நற்செய்தியினுடைய அடையாளம். நேற்று அந்த முதிர்ச்சி நிலையை பற்றி நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு ஆண்டவரோடு இணைந்து நம்ம போராடுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த நற்கருணை பலி, அதுக்கு தான் இறைவார்த்தை, அதுக்கு தான் நமக்கு அருட்சாதனங்கள். இதெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம்? வாங்கி வச்சுக்கிட்டு பக்தியில் நெறியணும், அப்படியே ஆழமாக போகிறோம். இன்றைக்கி ஒரு ஆன்மீக ஒரு ஃபேக் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு போலித்தனம் ஒன்று உள்ளே நமக்குள்ளே திணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். எப்போ பாரு ஜெபமாலை சொல்லிக்கிட்டே இரு, எப்போ மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு, எப்பவுமே நீ என்ன செய்ய, நீ பைபிள் படிச்சுக்கிட்டே இரு. இன்றைக்கி நிறைய பேர், ஒரு சில பேரை நான் கேட்பேன், பார்த்தீங்கன்னா ஊழியம்னு அலைவாங்க. வீட்டில் என்ன நடக்குது? பிள்ளைங்கள் பட்டினியில் கிடக்கிறாங்க, மனைவிக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, ஒரு ஊழியம். சில பேர் பெண்கள் ஊழியத்துக்குள்ளே வந்துடுவாங்க ஊழியம்னு சொல்லிட்டு, வீட்டில் எல்லாமே அப்படியே கிடக்குது. யார் போய் அந்த பணிகளை செய்கிறது? யோசித்து பார்க்கணும்ல. ஒரு அம்மா தன் மகளுக்கு கல்யாணம் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்புவாங்க, வருத்தப்படுவாங்க. அப்படி இருக்குது ஃபாதர், அப்படி இருக்குது ஃபாதர்னுவாங்க. நானும் கேட்டு ஆறுதல் கொடுத்து அனுப்புவேன். ஒரு நாள் கேட்டேன், ஏம்மா உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டேன். அவங்க அப்படியே முழிச்சாங்க. என்னம்மா உங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு கேட்டேன். வீட்டுக்காரர் தெரியாதா உங்களுக்கு அப்படின்னா? ஃபாதர் டெய்லி உங்ககிட்ட பேசிட்டு போகிறாரு. யாருன்னு கேட்டேன். விவிலியத்தை பற்றி ஆய்வு செய்கிறார் அவர். விவிலியத்தில் அப்படி இருக்குது. இவர் புது விவிலிய ஒரு ஐடியாவெல்லாம் உள்ளுக்குள்ளே சொல்லுவார். விவிலியம் அப்படி தான், இது இப்படி தான், ஆராய்ச்சி, விவிலிய ஆராய்ச்சி செய்கிறார் அவர். அதை பற்றி நிறைய பேசுவார். அப்போது அவர் தான் ஃபாதர் என் வீட்டுக்காரு. எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா டெய்லி என்கிட்ட 1 மணி நேரம் பேசுவார். ஒரு நாள் கூட என் பிள்ளைக்கு கல்யாணம் ஃபாதர், நாங்கள் அதுக்கு வேலை செஞ்சிட்ருக்குறோம், கொஞ்சம் ஜெபம் பண்ணிக்கங்கன்னு ஒரு நாள் கூட அவர் சொன்னது கிடையாது. அடுத்த நாள் வந்தார். எனக்கு கோபம் தலைக்கு உச்சத்தில் இருந்துச்சு. ஐயா வாங்க என்ன ஃபாதர், இந்த பைபிள் என்னாரு? நிறுத்து முதல்ல. அந்த ஒரு அம்மா வந்துட்டு போகிறாங்களே, அவங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன். என் மனைவி தான், அவங்க ஏதோ அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னு பேசிக்கிறாங்க. என் பொண்ணுக்கு தான், கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு கேட்டேன். அப்போ பாருங்கள், அவர் ஒரு எளிய மனுஷங்க தான். நம்ம அவங்கள தவறு சொல்லலை, ஆனால் எதை செய்யணுமோ அதை தேடணும்ல. அப்போ அவங்களோட இணைஞ்சு எது முக்கியம், அந்த மகளுக்கு வாழ்க்கையை கொடுத்து அந்த மகளை, அதுதான் தாய் தகப்பனுடைய முதற்கட்டமான பணி. இது செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. அப்போ ஆன்மீகத்துக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு நான் பைபிளில் படிக்கிறேன், நான் இப்போ கோயிலுக்கு போகிறேன், நான் 1000 மணி ஜெபமாலை சொல்கிறேன், அங்கே வீடு நாறிக்கிட்டு இருக்குது. செயல்படுவதனுடைய அடையாளத்தை இன்றைக்கி ஆண்டவர் சொல்லலாம், மிகுந்த அடிபடுவான். அப்போ எதை செய்யணும்? இன்றைக்கி இதைத்தான் தேடி போயிட்டு இருக்கிறோம் பிள்ளைகளை. அதுக்காக நம்ம ஆன்மீகம் தப்பு இல்லை, ஆன்மீகம் தவறுன்னு நம்ம சொல்லலை. ஆன்மீகம் என்பது உங்களுடைய வாழ்வை அடையாளப்படுத்தக்கூடியதாக, ஒளியூட்டக்கூடியதாக இல்லை அப்படின்னா இந்த ஆன்மீகம் கூட அசிங்கமாக போயிடுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமாம்,
பலியை விட இரக்கத்தையே விரும்புகிறேன். ஆண்டவர் சொன்னாரே. அப்போ எது இரக்கம்? எந்த இடத்துல ஒருத்தன் பசியோடு வந்து கிடக்கிறான், முதல்ல போய் பூசையை பார்த்துட்டு நற்கருணை வாங்கிட்டு வா, அப்புறம்தான் உனக்கு சாப்பாடு அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? முதல்ல அந்த மனுஷனுக்கு முதல்ல உணவு கொடு, அவனுக்கு உடனே அவனை தேத்து, அவனுக்கு குழுவுறது உடைய கொடு, அவனை உட்கார வை, நார்மலாக்கு, அதுக்கப்புறம் அவனை கடவுள்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க. எதை எப்போ செய்யணுமோ, நல்லா நல்லா பட்டாடை உடுத்தி வராங்க, அவங்கள முதல்ல சாப்பிடுங்க, முதல்ல காப்பி குடிங்க அப்படி சொல்ல முடியுமா? அவங்களுக்கு கடவுள் முதல்ல, அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. அப்போ யாருக்கு எதை கொடுப்பது? செயல்படுகிற விதத்தை நாம் அறிவோடு ஞானத்தோடும் தேடுவது. ஆண்டவர் அதுதான் பாருங்க, இன்னைக்கு நம்ம போராடுவதற்கு தான் இந்த பலன், இந்த மருந்து, இந்த நற்கருணை, இந்த இறைவார்த்தை, அருட்சாதனம். சின்ன குழந்தைக்கு பேப்டிசம் கொடுக்குறோம், அந்த குழந்தை ஆவிக்குரிய போராட்டத்துக்குள்ளே வரணும். ஆவிக்குரிய போராட்டம்னா அது ஆவிக்குரிய அபிஷேகத்துக்குள்ளே வளரும். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த உடனேயும் பாவ மன்னிப்பு, நற்கருணை, அப்புறம் உறுதி பூசுதல். பாருங்கள், எல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வச்சுருக்கிறோம் நம்ம கத்தோலிக்க திருச்சபையில். இதெல்லாம் நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாய் வளர்ந்து இந்த உலகத்தோடு போராடுவதற்கு பலன் கொடுக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இதெல்லாம் வாங்கிக்கிட்டு நம்ம ஒரு ஆன்மீக ஃபேக்னஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு போலித்தனத்துக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரை பார்க்குறேன். ஒரு பிரசங்கர் அப்படி தான் ஒரு வெளிநாட்டில் பிரசங்கம் ஒரு ஒரு கூட்டத்தை வச்சு அவர் ஒரு சபை நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் சொன்னார், ஆண்டவர் இன்றைக்கு 15ஆம் தேதி வர போகிறாரு, நம்மளை வந்து கூட்டிகிட்டு போகிறாருன்னு பிரசங்கம் வச்சு விட்டார். எல்லாரும் தயாரிப்போடு வந்துருங்க, சொத்து பத்தெல்லாம் விற்று கொண்டுட்டு வந்து விட்ட போட்டாச்சு. எல்லாம் மட்டும் காலையிலேருந்து வாருமா ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, மாறா நாத்தா, மாறா நாத்தா, மாறா நாத்தான்னாங்க. ஆண்டவர் வரவே இல்லை. காலையிலேருந்து கத்தி 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 டயர்டாகி நைட் ஆயிடுச்சு. அவர் பார்த்தாரு, சரி இதுக்கு மேலே ஒன்றும் பண்ணால் நம்ம தப்பிக்க முடியாதுன்ட்டு அவர் கண்ணை மூடி ஜெபம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு சொன்னார், இப்போ தான் ஆண்டவர் ஒரு செய்தி கொடுத்தாரு, அவரால் வர முடியலையா, நம்மளை அங்கே வர சொல்லிட்டாரு. நடந்த உண்மை பிள்ளைகளை எல்லாத்துக்கும் விஷம் கொடுத்து கொண்டு விட்டார். ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் எல்லாருமே விஷம் கொடுத்து எல்லாருமே கொண்டுட்டார். எல்லாம் நம்ம போவோம் வாங்க மேலே அப்படின்ட்டு. பார்த்துங்களேன், எவ்வளோ ஒரு அவமானத்திற்குரிய அடையாளங்கள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில். இன்றைக்கி நடக்கலை, இது பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இன்றைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் போய் எங்கேயாவது சிக்குண்டு தவித்து கொள்ளாதீர்கள், மாட்டிக்கொள்ளாதீங்க. ஆண்டவர் நமக்கு காட்டுறாரு பாருங்கள், எபேசியர் 6, 10, 11, 12 ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து, பார்த்தீங்களா, ஆண்டவரோடு இணைந்து, ஆல்பர்ட்டோடு இணைந்து இல்லை, ஆரோக்கியசாமியோடு இணைந்து அல்ல, வேற ஒரு மனிதர்களோடு இணைந்து அல்ல, அந்த பைபிள் தூக்கிட்டு போகிற பிரதரோடு இணைந்து இல்லை. இருங்க, இணைந்து செயல்படுங்க. ஆனால் நீங்கள் யாரோடு இணைந்து இருக்கணும்? ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அப்போ ஆண்டவர் கொடுக்குற வலிமை, ஆண்டவர் கொடுக்குற ஆற்றல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எந்த வடிவத்தில் வருது, இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இது தெரியாமல் போய் அவங்க அதை கொட்டினாங்க, இதை கொட்டினாங்க, அந்த ஃபாதர் சொன்னார் கயிறை கட்டுனார், அந்த சிஸ்டர் சொன்னார் இந்த சணலை கட்டுனார், இந்த சாக்கை தூக்கி போட்டுக்கோட்டினார். சில அவமானங்கள் நடந்துகிட்டே இருக்குது பாருங்களேன். ஒரு அம்மா வந்து அழுகுறாங்க, எங்கள் வீட்டில் எல்லாமே மோசமாக போச்சுங்க ஃபாதர் அப்படின்னு ஒரே அழுவேன். என்னம்மா அப்படின்னேன், எங்கள் வீட்டுக்காருக்கு வேறொரு ஆளோட தொடர்பு இருக்குங்க ஃபாதர். எப்படிம்மா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு. அந்த ஃபாதர் வந்தவர் 2 மெழுகுதிரி கொடுத்தாருங்க ஃபாதர், ஆம்பளை மெழுகுதிரி பொம்பளை மெழுகுதிரி. இதை கொளுத்தி வச்சு ஜெபிமா, எது நிற்கிதோ அங்கே பிரச்சனை இருக்குன்னாரு. நான் கொளுத்தி வச்சு ஜெபிச்சேன் ஃபாதர், வீட்டுக்கார மெழுகுதிரி நின்றுச்சிங்க ஃபாதர். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மணிக்கணக்காக உட்காந்து நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுடைய பிரிவினை குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி போங்க, இப்படி போங்க, அப்படி போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். 10 ரூபா மெழுகுதிரியில் பற்றி விட்டாங்க குடும்பத்தையே. ஒரு சாமியார் செஞ்சால் சரியாயிடுமா சொல்லுங்கள்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கடவுள் இப்போது நான் குட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு ஒன்று கேட்பேன், குட்டி பசங்க, இதை விட சின்ன பசங்க யாரும் இல்லையா, பெரிய பெரிய பசங்களாக இருக்கிறாங்க, குட்டி பசங்க யாராவது இருந்தால் வாங்க, வாடா செல்லம் வாடா, இங்கே வாடா, இங்கே வாங்க. பாருங்க எவ்வளோ தைரியமாக வர இருப்பாருங்களா. வெரி குட். உங்கள் பேர் என்ன?
சாமுவேலா? சாமுவேல் எத்தனை படிக்கிறீங்க? தேர்டா? கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவீங்களா? சொல்லுவார். தைரியமான பையன். நெஞ்சு கொஞ்சம் படப்படன்னு தான் அடிக்குது. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி 2 தட்டு வைக்கிறேன். ஒரு தட்டில் நல்ல சாப்பாடு, அம்மா சமைச்ச சோறு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார். இன்னொரு தட்டில் பசுமாடு போட்ட சாணி. சாமுவேல், உனக்கு எது விருப்பமோ எடுத்து சாப்பிடுன்னு சொல்கிறேன், நீ சாப்பிடுவியா? எதை எடுத்து சாப்பிடுவ? சோறு சாப்பிடுவியா சாணியா? சாப்பாடா சாணியா? ரெண்டுமே சாதான். சாப்பாடு சாணி, எது? சாப்பாடு. எப்போதுமே சாப்பாடு தானே சாப்பிட்றீங்க. ஒரு நாள் சாணிய. இந்த குழந்தைகிட்ட பதில் இல்லை பார்த்தீங்களா? இதுதான் ஞானம். சாப்பிடக்கூடாது அப்படிலாம் பெருசாக பேசலை பார்த்தீங்களா? நம்மளாக இருந்தால் அது எப்படி சாப்பிட முடியும் அப்படி இப்படி பேசியிருப்போம். இது என்ன சொல்லுது குழந்தை அப்படின்னா, அறிவு கட்டவனே, அது தின்னக்கூடாதுடா, அதை நான் சொல்லி தான் உனக்கு தெரியணுமா? அதுதான் இந்த அமைதி சொல்கிற ஒரு விஷயமே. ஞானம் வெளிப்பட்டுச்சு பார்த்தீங்களா? பிலாத்துவுக்கு முன்னாடி இயேசு நிற்கும் போது, உண்மையா அது என்ன அப்படின்னு அவன் கேட்பான் அரசன். இயேசு என்ன பண்ணார்? உண்மை என்பது அப்படின்னு உட்காந்து பேசலை, அவர் அமைதியாக நின்னார். ஏன்னா இது உனக்கு தெரிஞ்சிருக்கணும்டா, நீ ஒரு அரச, உனக்கு தெரிஞ்சிருக்கணும், இதை சொல்லியெல்லாம் உன்னால் புரிய வைக்க முடியாது. அப்படியே அமைதியாகிட்டார். அதுதான் தம்பி செஞ்சார். இப்போ இயேசுவை போல் அமைதியாகிட்டார். மனசுக்குள்ளே நினச்சிருப்பான், சாணியை வாடா திங்க சொல்கிறேன், சாணி பயில வெளியில் வாடா, அவனை கல்லை விட்டு அடிக்கிறேன், எங்கள் அப்பாட்ட சொல்லி உடனே அடிக்க வைக்கிறேன், அப்படிலாம் நினைக்கல. இல்லை சரி, இப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்க சாணி சாப்பிடுப்பா அப்படின்னு, நீ சாப்பிடுவியா? சாமியார் நான் சொல்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் நீ சாணி சாப்பிடணும் சொல்கிறேன், சாப்பிடுவியா? கை கொடு. வெரி குட். காட் பிளஸ் யூ. நல்லா தைரியமாக பதில் சொன்னீங்க. வெரி குட். காட் பிளஸ் யூ. போயிட்டு வாங்க. பாருங்கள், ஒரு குழந்தை சொல்லுது இல்லையா, யார் சொன்னாலும் நான் சாப்பிட மாட்டேன், ஏன்னா அது என்னது? சாணி. ஆனால் நம்ம உலகத்துக்குள்ளே வரும் பொழுது மற்றவங்க சொன்னால் மட்டும் நம்ம எப்படி கேட்குறோம்? சாமியார் சொன்னாலும் சாணி தானே சொல்லிட்டு போயிட்டான்ல பிள்ளை. இப்போ நான் சொல்கிறேன், இந்தாம்மா இந்த பீடத்தை அளந்து தரேன், நீ கழுத்தில் கட்டிக்கோ, ஒரு நாள் கழுத்தில் கட்டி தொங்குறதுக்கு யூஸாக இருக்கும். நான் சொன்னேன்னா நீ கட்டிடுவியா? ஃபாதர் எங்கே இருக்குது, நான் இதை செய்யணும்னா எங்கே இருக்குது, இதில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கு, இது தெரிஞ்சிருக்கணும்ல. நீங்கள் உங்கள் கடவுள் என்ன சொல்கிறாரு, எதை நம்ம இடத்துல விரும்புகிறாரு, எதை கேட்குறாரு? தாவீது அரசர் சாலமனுக்கு அறிவுரை சொல்கிறாருங்க. பெரிய ஞானின்னு நம்ம படிக்கிறோம். அந்த ஞானிக்கே ஒரு ஞானி அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? என் மகனே சாலமன். 1 குறிப்பேடு 28:9 எழுதியிருக்கு, என் மகனே சாலமன், உன் தந்தையின் கடவுளை அறிந்து. பார்த்தீங்களா? நான் அந்த தெய்வத்தை தாண்டா நம்பி ஓடுனேன், நான் கல்லையும் மண்ணையும் நம்பி போகல, அந்த தெய்வத்தை நம்பி போனேன், அந்த தெய்வம் எனக்கு உதவி செய்தார். நீ அவரை நம்பி போ, அவர் உனக்கு உதவி செய்வார். உன் தந்தையின் கடவுளை அறிந்து அவருக்கே ஊழியம் செய். எழுதியிருக்குதாமா? வாசிங்க. 1 குறிப்பேடு 28:9. அப்புறம் எழுதியிருக்குன்னு வேற சொல்லிட்டீங்க. சாமியார் சொன்ன நல்லா. என் மகனே சாலமன், நீயோ உன் தந்தையின் கடவுளை அறிந்து முழு மனத்தோடும் ஆர்வமிக்க உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய். ஏனெனில் ஆண்டவர் எல்லா இதயங்களையும் ஆய்ந்தறிகிறார், எல்லா திட்டங்களையும் எல்லா எண்ணங்களையும் பகுத்தறிகிறார். நீ அவரை தேடினால் கண்டடைவாய், நீ அவரை புறக்கணித்தால் அவர் உன்னை என்றென்றும் கைவிடுவார். He will forget you forever. பாருங்களேன், எவ்வளோ பெரிய பீஸ் ஆஃப் அட்வைஸ். இதை நீங்கள் அப்பா அம்மா எல்லாரும் பிள்ளைகளுக்கு கொண்டு போய் சொல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு பாருங்க, எபேசியர் 6:11 தொடர்ந்து வாசிக்கிற இந்த தெய்வம் நமக்கு அடையாளம் கொடுக்குறார். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி. அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும். நான் அதனால தான் இங்கே சில பேர் ஏமாற்றி பார்க்குறோம். நம்ம எவ்வளோ அட்டென்டிவாக இருந்தாலும் ஏமாந்து போகிறோம். உலகத்தில் எவ்வளோ தடவை ஏமாந்து போகிறோம். பிசாசு எப்படியெல்லாம் நம்மளை வந்து ஏமாத்துறான், எப்படியே இது அப்படியே அப்பட்டமாக சரின்னு சொல்லி நம்மகிட்ட வந்து பொய்யை கொடுத்துட்டு போயிடுவான்.
அதனால தான் அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளும். ஒரு போர் வீரன் போறான்னா தலையில் ஒரு ஹெல்மெட் மட்டும் மாட்டிக்கிட்டு போவானா? அவன் கத்தி எடுத்து நெஞ்சில் குத்தி விட்டுருவான். அப்போ என்ன செய்யணும்? மார்பு கவசம், தலை கவசம். தலை கவசம்னா முகம்லாம் மூடி இருக்கணும். அப்புறம் கை கவசம், அப்புறம் கால் கவசம், எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு தான் போகிறான். பார்த்தீங்களா? அப்போ ஆண்டவர் எல்லா படைக்கலன்கள், அப்போ கடவுள் நிறைய படைக்கலன்களை நமக்கு கொடுக்குறார். அப்போ என்னென்ன அதெல்லாம் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர். அது நம்மளுடைய சமூகத்தில் ஆட்சி புரிகிறவர்களாக இருக்கலாம், உங்களுடைய கம்பெனியில் நீங்கள் பணி செய்கிற இடத்துல ஆட்சி புரிகிறவங்களாக இருக்கலாம், ஆன்மீக தளத்தில் ஆட்சி புரிகிறவங்களாக இருக்கலாம். எல்லாத்தோடையும் நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றல் உடையோர். அவங்களுக்கு பவர் இருக்கு, அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவான். நம்ம அவங்களோட எதிர்த்து போராடுறோம். வான்வெளியில் சுற்றி திரிகிற வான்வெளியில் உள்ள தீ ஆவிகள். இந்த வான்வெளியில் தீ ஆவிகள்லாம் யாரு? நம்மளை மாதிரி வாழ்ந்து கடவுளுடைய திட்டத்தில் பயணிக்காமல் இறந்து போன அந்த பலவீனப்பட்ட ஆவிகளினுடைய கூட்டம், டிஸ்ஒபீடியன்ட் ஸ்பிரிட்ஸு. சில பேர் பேய் இருக்குதா பிசாசு இருக்குதா அந்த போராட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. பைபிள் சொல்லுது. ரெண்டு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். பேய்ங்கிறது வேற, தீ ஆவிங்கிறது வேற. இந்த தீ ஆவினா என்ன? தூய் ஆவியை ஏற்றுக்கொள்ளாத ஒரு உள்ளத்தோடு வாழ்ந்தது தான் தீ ஆவி. இந்த ஆத்மா ஆண்டவர்கிட்ட போகாது. நம்மளை மாதிரி வாழ்ந்தவர்களுடைய ஆவி அப்படியே கிடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இட்டர்னல் அபோர்டுக்குள்ளே போகாமல் அது கிடக்கும். இப்போ இதெல்லாம் நம்ம இந்த பேயின்னு சொல்கிறது எதுன்னா, அது கடவுளுக்கு எதிராக உங்களை செயல்பட வைக்கும். அது ஆட வைக்காது, அது குதிக்கெல்லாம் வைக்காது. இந்த தீயாவி பிடிச்சவங்க தான் அப்படி ஆடுறது போகிறதெல்லாம். அந்த பேய் பிடிச்சவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது அவங்கள ஒன்றுமே செய்யாது. அப்படியே நல்லா அழகாக இருப்பாங்க, காசு பணத்தோடு இருப்பாங்க, கார் பங்களாவோடு இருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, பெரிய பெரிய ஒரு வசதியில் இருப்பாங்க, பிஸ்னஸில் எக்ஸலிங்காக இருப்பாங்க, நிறைய பேசுவாங்க, எல்லாமே இருக்கும். பேண்ட் சட்டை போட்டுட்டு வரும், புடவை கட்டிட்டு வரும், சுடிதார் போட்டுட்டு வரும், ஜம்முன்னு தான் வரும், அங்கி கூட போட்டுட்டு வரும், எல்லாமே அது நீட்டாக இருக்கும். ஆனால் அது எதை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போவோம்? தூயாவிக்கு எதிராக செயல்பட வைக்கும். தூயாவிக்கு எதிரான பாவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, எதிரடையான புண்ணியங்களுக்கு எதிரான பாவங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அது செய்ய வைக்கும். அதில் தான் இந்த வித்தியாசப்படுத்துது. எதுக்கு இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறோம். இதெல்லோடு நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம். எனவே பொல்லாத நாள் வரும்போது எதிர்த்து நின்று அனைத்தின் மீது வெற்றி பெற்று நிலை நிற்க வல்லமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி வாலிப பிள்ளைகள் குடும்பத்தில் ஒரு சில கணவன், ஒரு சில இடத்துல மனைவி, அவங்க ஜெயிக்க முடியாமல் தோற்று போகிறாங்க. காரணம் என்னென்னா, இந்த படைக்கலனை அவங்க எடுக்கலை. இப்போ அப்பா அம்மா என்ன செய்யணும்? அந்த படைக்கலனை எடுத்து கொடுத்து அவங்களை அணிந்து கொள்வதற்கு கற்றுக் கொடுக்கணும். அப்பா அம்மா என்ன செய்கிறாங்க? சின்ன பிள்ளையில், இப்போ நான் எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் கோடு போட்டு படிக்க வைப்பாங்க. இதெல்லாம் இதெல்லாம் முக்கியம்னு வாங்க. நாங்கள் அதெல்லாம் படித்தோம். 8ஆம் கிளாஸ் கொண்டு போய் ஒரு ஹாஸ்டலில் விட்டுட்டாங்க. அப்போ ஒரு வருஷம் நான் ஹாஸ்டலில் இருக்கிறேன். அங்கே நோட்ஸ் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது, ரூல்ஸு. புத்தகத்தை வச்சு தான் படிக்கணும். எனக்கு படிக்கவே தெரியல, ஏன்னா எல்லாமே எங்கள் அம்மா ஸ்பூன் ஃபீடிங் எனக்கு. அப்போ நான் ஒரு வருஷம் அப்படியே குழம்பி போயிட்டேன். அப்போ நோட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை திடீர்னு நோட்ஸ் செக்கப்னு பண்ணுவாங்க. அப்போ ஓடி போய் மரத்துக்கு அடியில் ஒழிச்சு வச்சிடணும். ஏதாவது மண்ணை நோண்டி அது அப்படிலாம் திருட்டு நோட்ஸ் வச்சுக்கக்கூடாது. நோட்ஸ்னால் தெரியுது தானே, கோனார் நோட்ஸ், இந்த நோட்ஸில் இருந்துச்சு கைடு. அப்போ அதெல்லாம் வச்சு, அப்போ அந்த போராட்டம். இப்போ நீங்கள் ஆன்மீகத்திலையும் பெற்றோர்கள் என்ன செய்கிறீங்க? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறது இல்லை. எப்படி இதை ஜெயிக்கணும், எப்படி இதை செய்யணும், நீங்கள் அவங்கள வழி நடத்தணும், அவங்க செய்யணும். ஜெபிக்க சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் பார்க்கணும். பிள்ளைங்க ஜெபி, நீ ஜெபி. நம்ம பின்னாடி இருந்து கை தட்டிட்டு கண்ணை மூடிட்டு அவங்கள பார்த்து சிரிக்க கூடாது. என்ன ஜாம் பண்ணுற நீன்னு, இப்படியா ஜாம் பண்ணுறது? அவன் ஆரம்பிக்கிறான் அன்னைக்கு தான். அதுக்கு என்ன தெரியும்? ஜெபிக்கும் போது சிரிக்கும், அதுலேருந்து ஒரு இன்னும் நம்ம சீரியஸாக இருக்கணும். நம்ம சீரியஸாக இருக்கிறத பார்த்தோன்னே அந்த பிள்ளை சீரியஸ் ஆகிடும். நம்ம உடனே என்ன சிரிக்கிறோம், மூச்சுக்கு செல்லாம் உடைச்சிடுவேன், 2 அடியை போடுறது. அது அத்தோடு அதுக்கு ப்ரேயர் பண்ணுற மூடே போயிடும். அந்த உணர்வு அதுக்கு ஒரு வெக்கப்படுது. அது அப்போ நீங்கள் உற்சாகப்படு, கற்றுக் கொடுங்க. இப்போ பாருங்கள், இந்த படைக்கலன்களை அணிந்து கொள்ள ஆற்றல் கொடுக்கணும் இல்லையா? அப்போ பாருங்கள், இதுதான் நம்ம
கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ நம்ம இன்றைக்கி முதிர்ச்சி நிலையிலிருந்து செயல்பாட்டுக்கான தளங்கள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம சிந்திக்கிறோம். தொடர்ந்து சிந்திப்போம், தொடர்ந்து இந்த திருப்பலி வழியாக மன்றாடுவோம். ஆண்டவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த நற்கருணை ஆசிரியரில் அடுத்த பகுதியை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். இறைவன் தொடர்ந்து நம்ம இந்த பலியின் வழியாக ஆசீர்வதித்து நம்முடைய கண்களை அப்பம் விட்ட பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதே போல் நம்முடைய கண்களும் திறக்கப்பட ஆண்டவர் அருள் பாலிக்கும்படியாக நாம் மன்றாடுவோம்.